Hi, hello, welcome to Code of Code. இன்னைக்கு நம்ம வந்து கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பார்க்க போகிறோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, சீக்கிரம் வீடியோக்குள்ள போகலாம். கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். கிளாஸ் ரெடி பண்ணிடலாம். கிளாஸில் கோலன் வச்சுருங்க. கோலன் வச்சுட்டு இப்போ நேம்னு கொடுத்துக்கலாம். நேம் இஸ் ஈக்குவல் டு ஸ்டார்க்கு கவி ஸ்டார் வச்சிடலாம். கவி ஸ்டார்க் நேம் வந்து சாரி ஸ்ட்ரீமில் வைக்கணும். age is equal to 18. இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஆப்ஜெக்ட் இப்போ வந்து இந்த வேரியபிள்ல ஸ்டோர் ஆகும். அது ஐடின்னு கொடுத்துடலாம். ஐடி இஸ் ஈக்குவல் டு பர்சனுங்கிற கிளாஸ் வந்து ஐடியில இருந்து ஸ்டோர் ஆகும். இப்போ வந்து print ஐடிங்கிறது ஆப்ஜெக்ட் டாட் நேம் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். print id object dot age. இப்போ வருங்க. பார்த்தீங்களா, பிரிண்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்களா என்ன நடந்திருக்கு? ஒரு கிளாஸில் வந்து நம்ம ஒரு நேமையும் ஒரு ஏஜையும் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம். சாரி, கால் பண்ணுறோம். கால் பண்ணியிருக்கோம். ஃபங்க்ஷனை கால் பண்ணி ஐடியில் ஸ்டோர் பண்ணுறோம். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த ஃபங்க்ஷனை கால் ஆகுது. திரும்பி அந்த அந்த ஆப்ஜெக்ட் மூலயமா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நேமுங்கிறதுல கவி ஸ்டாக்னு ஸ்டோர் ஆகிருக்கு. அதை அப்படியே பிரிண்ட் பண்ணோம். திரும்பி கிளாஸ் வந்து கால் ஆகுது. ஏஜுங்கிறது ஏஜில் வந்து என்ன இருக்குது? 18 அப்படியே ஸ்டோர் ஆகி பிரிண்ட் பண்ணுது. பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் கிளாஸோட சின்டெக்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம ஃபங்க்ஷன் பார்த்தலாம். ஃபங்க்ஷன் ஓகேங்களா? ஃபங்க்ஷன் பார்த்தலாம். ஃபங்க்ஷன் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கோங்க. டிஃப்ங்கிறது கீவேர்டு. ஃபங்க்ஷன் நேம் கொடுக்குறோம். மை ஃபங்க்ஷன் ஷார்ட்டாக ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு சைடில் போடல. நீங்கள் தான் ஃபங்க்ஷன் வந்து கீவேர்டு, அதாவது கீ இல்லை
கோலன் வைக்கிறது, இந்த டெஃப் இதெல்லாம் சரிங்களா. இப்போ வந்து வேரியபிள் ஸ்டோர் பண்ணும். ஏங்கிற வேரியபிளில் வந்து print print a. இப்போ வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறது எப்படி கால் பண்ணுறதுன்னா இங்கே ஃபங்க்ஷன் வருது. இப்போ வருது. இப்போ வந்து ஃபங்க்ஷன் பண்ணாங்க. சரி, எப்படி ஒர்க் ஆகும்னு சொல்லிடுறேன். ஃபங்க்ஷன் வந்து ஃபங்க்ஷனோட இருங்க எப்படி ரன் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். இப்போ வந்து ஃபங்க்ஷனோட நேம் பார்த்தீங்கன்னா funts ஃபங்க்ஷனை ஷார்ட்டாக எழுதியிருக்கேன். இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்குள்ளே அதாவது ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏங்கிற வேரியபிளில் கோட் ஆஃப் கார்டன் இருக்குது, அதை பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன் சரிங்களா. இதை வெளியே வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கேன் சரிங்களா. இதுதான் கால் பண்ணுவாங்க. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் ஆயிடுச்சுங்களா. இதுதான் ஃபங்க்ஷன் ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து வேற மாதிரி பிரிண்ட் பண்ணோம். உள்ள வந்து நேமோட வேறு நேமையும் பிரிண்ட் பண்ணுற மாதிரி பண்ணிடுவாங்க. நேம் வந்து பிரிண்ட் பண்ணிடு, ஏஜையும் பிரிண்ட் பண்ணணும் சரிங்களா. இங்கே வந்து a is equal to string input name b is equal to integer input age. இதுக்குள்ள a, b. இப்போ வந்து விஜய் ஏஜிலிருந்து 18 அப்படியே பிரிண்ட் பண்ணிச்சு பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த ஸ்லாஷ் வராது, நான் பார்த்து கிளிக் கொடுத்துட்டேன். அதை திரும்பி வரல, திரும்பி ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸ்டாருக்கு ஏஜ் வந்து 18 பார்த்தீங்களா. இப்போ என்ன நடந்திருக்கு, நமக்கு வந்து ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம் சரிங்களா. ஃபங்க்ஷன் எழுதிட்டு எங்கேயும் அவுட்புட் கொடுக்கவே இல்லை. நம்ம இங்கே ஏ இருக்க இடத்துல தான் அவுட்புட் கொடுத்துருக்கோம். இங்கே வந்துடும். இங்கே வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் கொடுக்க சொல்கிறோம். இன்புட் கொடுத்தோனையும் அது வந்து ஏல ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா. அதே மாதிரி சேம் இன்டீஜரை வந்து பியில் இன்புட் கொடுத்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் இப்போ நம்ம வந்து ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்கோம். இந்த இடத்துல எங்கே ஃபங்க்ஷன் இங்கே இருக்குது. இப்போ நம்ம திரும்பி ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, ஃபங்க்ஷன் வந்து
நம்ம வந்து ஒரு ஒரு தடவை கோட் பண்ணோம்னா நிறையா தடவை சும்மணிக்கு கோட் பண்ணி அதே இதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது. நம்ம ஷார்ட்டாக ஒரு தடவை ஒரு தடவை கோட் பண்ணி வச்சுட்டு திரும்பி எடுத்துக்கலாம். அந்த கோடை அந்த அந்த கோடிங் நமக்கு தேவைப்பட்ட நேரத்தில் கால் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு தான் கிளாஸுங்கிறத வந்து ஃபங்க்ஷனுங்கிறத வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? மல்டிபிள் டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷனை. சரிங்களா? இப்போ வந்து ஃபங்க்ஷனுக்கு போகுது. ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, ரெண்டு ரெண்டு ஆப்ஜெக்டை நம்ம வந்து என்ட்ரு பண்ணுற மாதிரி மேலே வச்சுருப்போம். என்னென்ன நேமையும் ஏஜையும். நேம் அப்புறமேட்டுக்கு நேம் இங்கே பாருங்க, ஏ இருக்கா, ஏ இங்கே இருக்கா. கரெக்டாக ஃபங்க்ஷன் இந்த இடத்துல என்ன எழுதியிருக்கோம், நேம்னு எழுதியிருக்கோம். ஏக்கு பதிலாக இங்கே வந்து ஃபங்க்ஷனில் வந்து நேமில் இருக்கும். நேமை பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு வந்து இங்கே என்ன இன்புட் கொடுக்குறோமோ அது அப்படியே இங்கே நேமில் போய் ஸ்டோர் ஆகிட்டு இங்கே பிரிண்டில் வந்து இது பண்ணிடணும். அதே மாதிரி தான் ஏஜும். சரிங்களா? இதுதான் ஃபங்க்ஷன். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கிளாஸையும் ஃபங்க்ஷனையும் வச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, டாட்டா.